ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி பிளான்ட்டோ, ஸ்னேக் பிளான்ட்டோ மண்ணுல வளர்த்தா நல்லா வளருமா? இல்ல தண்ணீல சேர்த்து வளர்த்தோம்னா நல்லா வளர்க்குமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் பகோடா தான். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதில அந்த கலர்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும், ஆஃப் வெந்துரும். அதில மல்லித்தூளு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி, உப்பு ஆட் பண்ணி, பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டு சேர்த்து செஞ்சாலே சூப்பர்பா இருக்கும். அது கூட ஒரு டீ. நான் வந்து பால் அதிகமாவும், டிகாஷன் கம்மியாவும் ஆட் பண்ணி செஞ்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு டிகாஷன் அதிகம், பால் கம்மியா சேர்த்தா சில பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சக்க வெயில் அடிச்சிருந்ததுனால எங்க ரோஜா செடியெல்லாம் ரொம்ப வந்து துவண்டு போயிருந்தது. ஈவினிங் சரி சாமிக்கு வந்து பூ வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோட்டத்துக்கு பார்க்க போயிருந்தேன். அப்ப பார்த்தா ரோசஸ் எல்லாமே வந்து துவண்டு போயிருந்தது. ஆனாலும் எடுத்து வச்சுட்டேன். சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி.